கால் செயலிழந்து படுத்த படுக்கையாக இருக்கும் இளம்பெண்ணுக்கு கல்லூரி மாணவிகள் அழகான வீட்டினை பரிசாக அளித்துள்ளனர். நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது புலியூர்குறிச்சி என்ற கிராமம். இக்கிராமத்தில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் தன் தாய் சரஸ்வதியுடன் வசித்து வருகிறார் சாந்தி என்ற அழகான இளம்பெண். ஆனால் சாந்தியால் மற்றவர்கள் போல் ஓடி ஆடி வேலை செய்ய முடியாத நிலையில் கட்டிலில் படுத்த படுக்கையாக தனது காலத்தை கடத்தி கழித்துக் கொண்டிருக்கிறார். சாந்தி +1 படிக்கும் போதே 2 கால்களும் செயலிழந்து போய்விட்டதால் அவர் இந்த நிலைக்கு ஆளாகியுள்ளார் என்பது சோகமான செய்தி. 10 ஆண்டுகளுக்கும் மேல் பல்வேறு இடங்களில் சிகிச்சை பெற்று எந்தவித பயனும் அளிக்காததால் படுத்த படுக்கையாக இருக்கும் சாந்திக்கு ஒரே ஆறுதல் அவரது தாய் சரஸ்வதிதான். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இருந்தும் சாந்திக்கு உதவ யாரும் முன்வரவில்லை. இந்நிலையில் புலியூர்குறிச்சி கிராமத்திற்கு NSS முகாமிற்காக வந்தனர் சுங்கான்கடை ஐயப்பா மகளிர் கல்லூரி மாணவிகள். சாந்தியை உறவுகள் ஒதுக்கினாலும் மனிதநேயம் என்ற மகத்தான வார்த்தைக்கு அர்த்தம் தந்தனர் அந்த கல்லூரி மாணவிகள். வாடகை வீட்டில் எந்தவித வசதியும் இல்லாமல் வாழ்ந்து வந்த சாந்தியின் நிலையை பார்த்தபோது பெண்மைக்கே உரிய மென்மையான உதவும் மனம் அந்த மாணவிகளை கவலையடைய செய்தது. சாந்திக்கு உதவ வேண்டும் என்பதில் தீவிரமாக இருந்த மாணவிகள் தங்கள் கல்லூரியின் சக மாணவியர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பொதுமக்களிடம் 1000, 500 என மொத்தம் 3,50,000 ரூபாய் வசூல் செய்து 1 சென்ட் நிலத்தை வாங்கி அந்த இடத்தில் ஒரு அழகான கான்கிரீட் வீட்டை கட்டி சாந்திக்கு பரிசாக அளித்தனர். அவங்க பெரிய கஷ்டத்தை பார்த்துட்டு எங்களால தாங்க முடியாது. எங்க கூட பிறந்த அக்கா மாதிரி நினைச்சுக்கிட்டோம். இருக்கிறதுக்கு வீடு கூட இல்லாம வாடகை வீட்டுல இருந்தாங்க. பாவம் அவங்க அம்மா மட்டும்தான் அவங்கள பாத்துக்கிட்டதுக்கு இருந்தாங்க. அதனால நாங்க மேம் எல்லாருமாட்டு கொஞ்சம் பிளான் பண்ணி வெளியில இருந்து பப்ளிக் அப்புறமா எங்க காலேஜ்ல இருந்து NSS சார்பா நிறைய ரூபாய்ல பிரிச்சு 3,4 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு வச்சு கொடுத்தோம். பார்த்துட்டு இருக்க யாராச்சும் உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க. சாந்திக்கு வீடு கட்டி கொடுத்தது மட்டுமின்றி மாதந்தோறும் அவரது மருத்துவ செலவிற்கு தேவையான பணத்தையும் நல்ல உள்ளம் படைத்தவர்களிடம் வசூல் செய்து கொடுத்து உதவி வருகின்றனர் கருணை உள்ளம் படைத்த கல்லூரி மாணவிகள். மனித நேயத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து வரும் இந்த மாணவிகளின் சேவையை மனதார பாராட்டலாம்.